சென்னை வியாசர்பாடியில் 120 புதிய மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எரிபொருள் செலவை குறைக்கவும், காற்று மாசை கட்டுப்படுத்தவும் தாழ்தள மின்சார பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு உலக வங்கியின் உதவியுடன் 1225 மின்சார பேருந்துகள் வாங்க முடிவெடுத்தது. அதன்படி முதற்கட்டமாக 625 பேருந்துகளுக்கான ஒப்பந்தம் அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனத்துடன் செய்தது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து 120 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டடம், பணியாளர் ஓய்வறை ஆகியவை புதுப்பிக்கப்படுவதுடன் புதிய மின் மாற்றிகள் பொருத்துதல் மற்றும் தீயணைக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை நிறுவுதல் போன்ற கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து வியாசர்பாடி பணிமனையில் இருந்து 120 புதிய தாழ்தள மின்சார பஸ்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு 120 புதிய தாழ்தள மின்சார பஸ்களை கொடியசைத்து தொடக்கி வைத்து பேருந்தில் உள்ள வசதிகளையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கலாநிதி எம்பி மேயர் பிரியா, தலைமைச் செயலாளர் முருகானந்தம், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.